மேஷ ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பேச்சு பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு வருகிறார். 3இல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் காலபுருஷ தத்துவப்படி உங்கள் ராசிக்கு. அப்போது 3ஆம் இடத்துல குரு வருதுன்னா 3ஆம் இடங்கிறது கைப்பகுதின்னு சொல்கிறோம். அப்போது கைப்பகுதியில் குரு அப்படின்னு சொன்னால் தங்கம், நகை, செல்வங்கள் இதெல்லாமே குருவை தான் நம்ம சொல்லுவோம். பணப்புழக்கங்கள் இதெல்லாமே குரு தான். அப்போது 3இல் குரு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நகை சேரும். அதே போல் ஏதாவது ஒரு வழியில் பணம் எண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த குரு வரும்பொழுது உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கியிருக்கும். அப்போ ஏழரை சனி தொடங்கினாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு 3இல் வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த ஒரு வருட காலங்கள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் இளைய சகோதரர்னு சொல்கிறோம். அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, வெற்றிகள் கிடைப்பது, நீங்கள் நினைத்ததை விட பல காரியங்கள் ஜெயமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு பகவான் 3இல் மறையும் பொழுது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பது, உயர்கல்வி படிக்க போறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, நல்ல குரு அமைவது, உங்க வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு குரு கிடைப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது அவரே 12ஆம் அதிபதியும் ஆகி 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது தீர்த்த யாத்திரை, வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதிகமான பயணங்கள் செய்வது, பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பது இதெல்லாமே இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இனி நாம் அடுத்தது அதிபதிகள் மூலமாக பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, துலாம் ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி இதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டீங்கன்னா அங்கே ஸ்டார் போட்டிருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதுல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க பாருங்க. முதல்ல செவ்வாய் அப்படின்னு இருந்தார்னால் நிச்சயமாக செவ்வாய் உங்க ராசிக்கு 1 மற்றும் 8ஆம் அதிபதி. பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, எங்க போனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுப்பது, உங்களுக்கு உண்டான புகழை கொடுப்பது, கண்டங்கள் விலகுவது, திடீர் அதிர்ஷ்டங்கள். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது. அப்போ இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது. எத்தனை வயது ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சுக்கிரன் குருவினுடைய பார்வைக்கு வரும்பொழுது நிச்சயமாக திருமணத்தை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். நல்ல வரனா, நீங்க எதிர்பார்த்த வரனா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், பொருளாதாரம் அதிகமாவது, அதே போல பாருங்க பண வரவு வந்து கொண்டே இருப்பது, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தே தீரும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும். அதே போல 7ஆம் இடம் அப்படிங்கிறது பரிகார ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குருவினுடைய பார்வையில் சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்க ஜாதகத்துல என்ன தோஷமாக இருந்தாலும் அதற்குண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த தோஷம் முற்றிலும் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புதன். இந்த புதன் யாரு? உங்க ஜாதகத்துக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி. இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, நீங்க எதை செய்தாலும் வெற்றிகளுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த குருவினுடைய பார்வையில புதன் வரக்கூடிய காலகட்டங்களில் கடன் விலகுவது, நோய் அகலுவது, அதே போல உங்களுக்கு வேலை ஏதாவது மாற்றங்கள் பண்ணலான் இருக்கீங்க, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நல்ல சாதகமாக வர்றது, நல்ல சேலரியோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அரசு தேர்வுன்னு நம்ம சொல்றோம். அப்போ டிஎன்பிசி இதெல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா, இதில் எல்லாமே இந்த காலகட்டங்கள் நீங்க எழுதும் பொழுது நல்ல வெற்றிகளை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் இந்த 3ஆம் இடங்கிறது தகவல் தொடர்பு துறை, உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகிறது, எங்க போனாலும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தின் அதிபதி யாரு? உங்களுக்கு சூரியன். இந்த சூரியனுடைய பார்வையில குரு பெறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும். வீட்டில் மழலை செல்வங்கள், குருனாலே குழந்தை தான். அப்போது குருவினுடைய பார்வையில் சூரியன் வரும்பொழுது இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை உங்கள் வீட்டில் தவளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வழி மூலமாக உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்தாவது உங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். மேக்சிமம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை, குலதெய்வம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. குல தெய்வம் தெரியாதவங்களுக்கும் கூட இந்த காலகட்டங்களில் குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்கே இருந்தாலும் நான் முதலே சொல்லியிருந்து பூர்வீக சொத்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்,
பயணங்கள் இதெல்லாமே பயணத்தின் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு விடுவார். அடுத்தது சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 ராசி கட்டங்களில் எங்கே இருந்துட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி. லாபம், உங்களுடைய கர்மா, உங்களுடைய தொழில், இதை குறிப்பவர் தான் சனி பகவான். அப்போது உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு. யதார்த்தமாக இப்போ வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழரை சனியாக வந்தாலும் கூட இந்த குருவினுடைய பார்வையில் சனி இருக்கும் பொழுது அவருடைய தாக்கங்கள் கூட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். லாபங்கள் அதிகரித்து கொடுப்பது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பது, உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது, இருக்கின்ற இடத்தில் இருந்தே இன்னொரு கிளைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, புதிய புதிய தொழில்கள் வந்து இப்போ தொழிலே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்றோம். உங்க கர்மாவை பார்க்கணும் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் என்ன கர்மா வாங்கி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த நேர காலங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. உங்க கர்மாவை குரு பார்க்க கோடி நன்மை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த குருவினுடைய பார்வையில வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க வழிபாடுகள் பண்ணும்பொழுது உங்களுடைய முற்பிறவினுடைய பாவ கர்ம மூட்டை விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு மூலமாக சனி ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருக்குது, கால சர்ப்பதோஷம் இருக்குது, இப்படி நிறைய சொல்லியிருப்போம். இப்போ இந்த 5 ராசி கட்டத்துக்குள்ள ராகு கேதுக்கள் இருந்தால் சர்ப்ப தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் குருவை ராகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அதீத பணம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சில குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு நன்மைகள், உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குருவினுடைய பார்வையில் கேது வரும் பொழுது ஆன்மீகம், இறை வழிபாடு, நல்ல குரு அமைவது, நல்ல பண வளர்ச்சி, கோடீஸ்வர யோகம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் கொஞ்சம் மனக்கவலை வந்து பிறகு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறதா இந்த குருவினுடைய பார்வையில் கேது வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆகும். இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காவல் தெய்வம், முனீஸ்வரர், கருப்பராயன் போன்ற தெய்வங்களை இந்த காலகட்டங்கள் வணங்கி வந்தீங்கன்னா சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாமே பொது பலன் தான். ஜாதகத்தில் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.